சில சமயம் டங் டைன்னு ஒரு நாக்கு கீழே லேசாக ஒரு மெம்பரேன் நீட்டிட்டு இருக்கலாம், டங்கு பிடிச்சிருக்கிற மாதிரி. டைட்டாக இருந்ததுன்னா சில சமயம் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இல்லாட்டி பேபி ஸ்மாலாக இருக்குது, ப்ரீமெச்சூராக வந்துடுச்சு, இல்லாட்டி வெயிட் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி எனர்ஜி கம்மியாக இருக்கிற பேபிஸு டைரெக்டாக ஃபீட் பண்ணும்போது எஃபெக்டிவாக பண்ண முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் மதரோட பிரெஸ்ட் மில்க்கு பம்ப் பண்ணலாம், இல்லாட்டி ஹேண்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணணும். ஏன்னா இந்த ரிமூவ் பண்ணலன்னா மில்க்கு கூடுதல் வரது குறைஞ்சிரும். ஸோ பிரெஸ்ட் மில்க்கை ரெகுலராக ரிமூவ் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணுறது பெட்டர். இந்த ஃபார்முலா மில்க்கு கொடுக்கறதுனால இந்த ரெகுலர் மில்க் எம்டிங் ப்ராசஸ் அஃபெக்ட் ஆயிரும், பேபியோட டைஜஷன் எபிலிட்டிஸ் மாறும், பேபி எக்ஸ்ட்ரா அழ ஆரம்பிக்கும். ஸோ இது ஒன்றும் ஃபார்முலா கொடுக்காம பிரெஸ்ட் ஃபீட் மட்டும் கொடுங்க. சில சமயம் சுகர் மானிட்டரிங் பண்ணுவாங்க, குழந்தைக்கு மதருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரி பேபி ஸ்மாலாக இருக்குது, ப்ரீமெச்சூராக வந்துச்சு, அந்த மாதிரி இருக்கும்போது 1-2 நாளைக்கு நீங்கள் ஃபார்முலா கொடுக்க தேவைப்பட்டால் கூட பிரெஸ்ட் மில்க் வரதுக்கு